உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். தாழம்பூ மிக மணமுடைய ஒன்றாக விளங்குகிறது. தாழம்பூ உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக திகழ்கிறது. இந்த தாழம்பூவை கதம்ப மாலையாக மகளிர் தலையிலே அணிவது உண்டு. தலை பாரத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாகவும் கண் எரிச்சலை குறைக்கக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது. இந்த தாழம்பூவை சிறு துண்டுகளாக்கி எண்ணெயிலே, நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஏதேனும் ஒரு எண்ணெயிலே போட்டு ஒரு வார காலம் சூரிய புடமாக வைத்து அதை வடித்து எடுத்துக்கொண்டு ஒரு பாட்டிலே சேமித்து வைத்துக்கொண்டு ரணங்கள், ஆறாத புண்கள் இவற்றின் மேலே தடவி வருவதனாலே வெகு சீக்கிரத்திலே அந்த புண்களை ஆற்றுகின்ற வல்லமை இந்த தாழம்பூ தைலத்துக்கு உண்டு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, அசாஃபைட்டிடா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பெருங்காயம். இந்த பெருங்காயம் நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த பெருங்காயத்தை நெய்யிலே பொரித்து அதை பொடித்து எடுத்துக்கொண்டு அரை தேக்கரண்டி அளவு பெருங்காயத்தை தேனோடோ அல்லது பனை வெல்லத்தோடோ நாம் உள்ளுக்கு சாப்பிடுகின்ற நிலையிலே, அன்றாடம் இரவு நேரத்திலே சாப்பிடுகின்ற பொழுது அது மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. உடலிலே ஏற்படுகின்ற தன்னிச்சையாக ஏற்படுகின்ற வலிப்பு, எபிலெப்சி என்று சொல்லுகின்ற வலிப்பு, ஃபிட்ஸ் என்று சொல்லுகின்ற வலிப்பு, இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாக இருந்து வயிற்று உப்புசம், வயிற்று பொறுமல், வயிற்று வலி, வயிற்று கழிச்சல் என்கின்ற பேதி இவற்றை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு ஆன்டிஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே வயிற்று கிருமிகளை வெளித்தள்ளக்கூடியதாகவும் விளங்குகிறது. விக்கல் போன்ற நோய்களிலே இருந்தும் நமக்கு விடுதலை தரக்கூடியதாக இந்த பெருங்காயமும் அதனோடு சேர்ந்த தேனோ அல்லது பனை வெல்லமோ ஒரு அற்புதமான மருந்தாகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, அசாடிரச்சா இண்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நீம் ட்ரீ என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது, வேப்பமரம் என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது. இந்த வேப்பிலை சாதாரணமாக ஆன்டிவைரல், ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இந்த வேப்பிலையை மஞ்சள் நீரிலே துவைத்து மந்திரிச்சு விடுவது வழக்கம். மந்திரித்தல் என்று சொல்லுகின்ற பொழுது முகத்துக்கு முன்பாக இந்த வேப்பிலையினுடைய மனம் படுகின்றபடி அதை சுழற்றி வீசுவார்கள். இதனாலே மனதை பற்றிய நோய்கள், கண்ணீர் என்று சொல்லுகின்ற திருஷ்டி என்கின்ற ஒன்று, இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் நோய்களை நீக்குவதாகவும் நுண்கிருமிகளை போக்குவதாகவும் விளங்குகிறது. இந்த வேப்பம் பட்டை ஒரு அற்புதமான மருந்தாகி நமக்கு பயன் தருகிறது. வாத பித்த சிலேத்துமங்களை போக்கக்கூடிய ஒன்றாக நீர் சம்பந்தமான பிரச்சனைகள், சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற சிக்கல்கள் இவற்றையெல்லாம் போக்குகின்றது. உடல் வெப்பத்தை தணித்து தீராத தாகத்தை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. நுண்கிருமிகளை போக்கக்கூடிய ஆன்டிஹெல்மின்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை வேப்பம் பட்டை பெற்றிருக்கிறது. இதனோடு சுக்கு, ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லுகின்ற சுக்கு சேருகின்ற பொழுது வாதத்தை வெளித்தள்ளக்கூடியதாக, குறிப்பாக கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே
அகற்று வாயு அகற்றியாக செயல்படுகிறது. ஸ்டிமுலட் என்கின்ற வகையிலே உறுப்புகளை தூண்டுவிப்பானாக விளங்குகிறது. அதனோடு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே வலி வீக்கத்தை கரைக்க செய்யக்கூடியதாக திகழ்கிறது. இதனோடு பிப்பர் நைக்ரம் மிளகு சேருகின்ற பொழுது இது ஒரு ஸ்டிமுலண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே தூண்டுவிப்பானாகவும் நுண்கிருமிகளை நோய் கிருமிகளை குறிப்பாக த ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னிச்சையாக சென்று செயல்பட்டு எங்கேனும் தங்கி புற்று வர காரணமாக இருக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை மிளகு பெற்றிருக்கிறது. குருதியை சீராக பரவச் செய்யக்கூடிய ஒன்றாகவும் உடலுக்கு உஷ்ணத்தை தக்கக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது. இப்படி வேப்பம் பட்டை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு வேப்பம் பட்டையை பயன்படுத்தி தோல் நோய்களை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து, மலக்குடலில் உள்ள புழுக்களை வெளித்தள்ளி மலக்குடலில் ஏற்படும் கிருமி தொற்று மற்றும் புண்களை ஆற்றக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் வேப்ப மரப்பட்டை, மிளகு, சுக்கு, தேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம வேப்ப மர பட்டை எடுத்து வச்சுருக்கோம். நம்ம மருந்துக்காக வேப்ப மரப்பட்டை பயன்படுத்தும் பொழுது நன்கு முதிர்ந்த பழைய மரத்துலேருந்து அந்த பட்டைகள் எடுத்தோம்னா அதோட எஃபிகசி நல்லா இருக்கும். இந்த வேப்ப மரப்பட்டை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதை நம்ம எடுத்து இடித்து கூட வச்சுக்கலாம். ஒரு 3 to 4 கிராம் வரைக்கும் நம்ம வேப்ப மரப்பட்டை எடுத்துக்கிட்டு அதோட 1/4 தேக்கரண்டி அளவு சுக்கு பொடி, 2 சிட்டிகை மிளகுத்தூள், சுக்கு பொடி 1/4 தேக்கரண்டி அளவு, 2 சிட்டிகை மிளகுத்தூள், 4 to 5 கிராம் அளவுக்கு வேப்ப மரப்பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை நம்ம கஷாயமாக எடுத்துக்கும்போது மலக்குடலில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்று, மலக்குடலில் சேர்ந்து உள்ள பழைய மலம், அதனால் உண்டாகக்கூடிய புழுக்கள் இவற்றை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அதே போல் தோல் நோய்களுக்கு இதை நம்ம மருந்தாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது அலர்ஜியிலிருந்து கிருமி தொற்றுனால ஏற்படக்கூடிய தோல் நோய்கள், ஆட்டோ இம்யூனிட்டினால் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள், இவை அனைத்துக்குமே இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். வேப்ப மர பட்டையை நம்ம நீரில் இட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொண்டு நம்ம புண்களை கழுவிட்டு வரும் பொழுது புண்கள் சீழ் பிடிக்காமல், புண்கள் அழுகாமல் சீக்கிரமாக ஆறும். அதே போல் வேப்ப மர பட்டையை, நன்கு முதிர்ந்த மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய வேப்ப மர பட்டையை நம்ம நீரில் இட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா மேலே நுரை பொங்கி வரும். அந்த நுரையை மட்டும் எடுத்து நம்ம தழும்புகளுக்கு மேலே, காயங்களால் ஏற்படக்கூடிய தழும்புகளுக்கு மேலே போட்டுட்டு வரும் பொழுது அந்த தழும்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தழும்புகள் வளராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் வேப்ப மரப்பட்டை செயல்படும். இப்போ நம்ம வேப்ப மரப்பட்டையோட சுக்கு மிளகு சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிட்டு இதோட நம்ம தேன் சேர்த்துக்கலாம். வேப்ப மரப்பட்டை, சுக்கு மற்றும் மிளகு சேர்ந்த இந்த பானத்தோட தேன் சேர்த்து நம்ம பருகிட்டு வரும் பொழுது இது தோல் நோய்களை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், மலக்குடலில் தேங்கி உள்ள பழைய மலத்தை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், கிருமி தொற்று மற்றும் புழுக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். மூலம், பௌத்திரம் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே, வேப்பம் பட்டையோடு மிளகு, சுக்கு, தேன் இவை சேர்த்து ஒரு பானமாக வைத்திருக்கின்றோம். வேப்பம் பட்டை, மிளகு, சுக்கு, தேன் இதை இருவேளை நாம் பருகி வருகின்ற நிலையிலே வாத நோய்களை வேறிருக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. வாயு அதிகப்படியாக உற்பத்தியாகி உடலிலே சென்று பிடிப்பு ஏற்படுவது, நடுக்கம் ஏற்படுவது, இதய ஓட்டத்திலே பாதிப்பு ஏற்படுத்துவது இந்த வாயுவினுடைய செயல்பாடு ஆகும். அந்த வாயு குறைவது மட்டுமல்லாமல் பித்தம் என்று சொல்லக்கூடிய உஷ்ணம், பித்த காமாலை என்று சொல்வார்கள். மஞ்சள் காமாலைக்கு மிக அடிப்படையான காரணமாக இருப்பது பித்தம் உபரியாகின்ற ஒன்று. இந்த பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாக, மஞ்சள் காமாலை நோய் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக, வந்த நோயை குணப்படுத்தக்கூடிய, தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது.
அதனோடு நீர்க்கடுப்பு என்று சொல்லுவார்கள். சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சல், அடைப்படுதல், இப்படிப்பட்ட நீர்க்கடுப்பை போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. அதனோடு கூட உடலிலே இருக்கின்ற நுண்கிருமிகளை வெளியேற்றக்கூடியதாக இது விளங்குகிறது. அரோசிகம் என்கின்ற வகையிலே பசி இன்மையை போக்கி ஒரு அப்பிடைசர் என்கின்ற வகையிலே பசியை தூண்டக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது. குறிப்பாக வாத, பித்த, சிலேத்தும நோய்களை போக்கி இந்த 3 தோஷங்களால் வருகின்ற பல நூறுக்கணக்கான நோய்களை தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, வேப்பம் பட்டை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.